Hello friends, welcome to Q.no channel. இன்னைக்கு இந்த வீடியோல 9th maths exercise 6.1ல first sum பார்க்கலாம். From the given figure, find all the trigonometry ratios of angle B. So angle B இருக்கிற இடத்துல நமக்கு trigonometry ratios வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க. So theta B ல இருக்கு சரிங்களா? So theta எந்த இடத்துல இருக்கோ angle எந்த இடத்துல மெஷர் பண்ணிருக்கோ அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்? ஆப்போசிட் சைடு அப்படினு சொல்லுவோம். அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சைடு adjacent சைடு அப்படினு சொல்லுவோம். சரிங்களா? இந்த ரெண்டு சைடையும் கனெக்ட் ஆகக்கூடிய இந்த லைனை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? ஹைபோடெனஸ் அப்படினு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இது நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா 6 trigonometry ratios நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு 3 trigonometry ratios நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம்னா அதனுடைய ரெசிப்ரோக்கல்ஸ் தான் பேலன்ஸ் இருக்கக்கூடிய 3. ஸோ ஃபஸ்ட் என்னது சைன் தீட்டா. சைன் தீட்டாவுடைய வேல்யூ நமக்கு ஃபார்முலா என்ன? ஆப்போசிட் சைட் பை ஹைபோடெனஸ். ஆப்போசிட் சைடு நமக்கு என்னது 9 டிவைடட் பை ஹைபோடெனஸ் என்னது நமக்கு 41. ஸோ சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 9 டிவைடட் பை 41. செகண்ட் காஸ் தீட்டா. காஸ் தீட்டாவுடைய வேல்யூ என்ன? adjacent side divided by hypotenuse. adjacent side நமக்கு 40, hypotenuse 41. ஓகேவா? tan தீட்டாவுடைய வேல்யூ என்ன? opposite side by adjacent side. opposite side நமக்கு 9, adjacent side நமக்கு 40. ஸோ இந்த மூணு வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ இதனுடைய ரெசிப்ரோக்கல் தான் பேலன்ஸ் இருக்கக்கூடிய மூணு ரேஷியோஸ். ஸோ சைன் தீட்டாவுடைய ரெசிப்ரோக்கல் கொசிகன் தீட்டா. ஸோ இங்கே 9 டிவைட் பை 41 இருந்ததுன்னா இங்கே 41 டிவைட் பை 9 அப்படின்னு நம்ம எழுதுவோம். சீக்கன் தீட்டா அப்படிங்கிறது காஸ் தீட்டாவுடைய ரெசிப்ரோக்கல். ஸோ இங்கே 40 பை 41 இருந்ததுன்னா இங்கே 41 டிவைட் பை 40 அப்படின்னு இருக்கும். காட் தீட்டா அப்படிங்கிறது tan தீட்டாவுடைய ரெசிப்ரோக்கல். ஸோ இங்கே 9 பை 40 இருந்ததுன்னா இங்கே 40 டிவைட் பை 9 அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த 6 ரேஷியோஸும் எக்ஸ்ப்ளனேஷன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் Q.no சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.